நிறைய பேருக்கு இந்த புடக்கழுத்தெல்லாம் ஃபுல்லா வலிக்குதுன்னுவாங்க. ஒரு சிலருக்கு இந்த இடுப்பெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. L4 L5 பிரச்சனை. ஒரு சிலர் இந்த இடத்துல தேய்மானமா இருக்குது, முதுகுல பிரச்சனை அப்படின்வாங்க. இதனால ஒரு சிலருக்கு தலையெல்லாம் ஆடும், கையெல்லாம் உடம்பே ஆடும் ஒரு சிலருக்குலாம். இதுக்கு ஸ்பெஷலா நான் ஒரு மருந்து தயாரிச்சு பண்ணிருக்கேன். அதிகபட்சம் 1 வாரம் அந்த ஆட்டமெல்லாம் நின்றுவோம் அப்படின்னு சொன்னீங்கல்ல, அது என்ன மருந்து? அது எப்படி செஞ்சீங்க? அது எப்படி எவ்வளவு நாள்ல சரியாகும்? நம்ம பிராக்டிக்கலா நீங்களே கொடுத்து பலன் கண்டு. ஆமா, அதை திருப்பி இருக்கிற ஒருத்தர் கொடுத்து மேல இருந்து விழுந்து ஸ்பைனல்ல அடிபட்டு உடஞ்சி ஆமா ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலையில நம்ம தான் தைரியம் கொடுத்து 1 மாசம் டைம் தாங்க அப்படின்னு கேட்டுச்சு. ஆப்ரேஷன் எல்லாம் வேண்டாம், டிஸ்சார்ஜ் பண்ண 1 மாசம் மேல கொடுங்க. 1 மாசம் கொடுத்தீங்க, அவங்க யூஸ் பண்ணி 10 நாள் தான் யூஸ் பண்ணாங்க. 8 நாள் ஆனா ஞாபகம் இருக்கு. 8 நாள்லயே ரிசல்ட் சொன்னாங்க. ஆமா, இப்ப கை கால்லாம் நல்லா ஆயிடுச்சு, எழுந்து நடக்கிறாரு. கை காலுமே வேலை செய்யல அப்படின்னாங்க, ஒர்க் பண்ணல, எழுந்து நடக்க முடியலன்ட்டு. 8 நாள்ல எழுந்து நடக்க ஆரம்பிச்சாங்க. என்னன்னா ஸ்பைனல்ல இருக்கிற எந்த பிரச்சனை, எலும்பு தேய்மானமோ அல்லது உடஞ்சிருக்கோ அல்லது பல்ஜு, அந்த டிஸ்க் பல்ஜுன்னு சொல்லுவாங்க, மேலே இங்கே சர்வைக்கல் ஆரம்பிச்சு L4 L5 எண்டு வரைக்கும் ஸ்பைனில் எங்கே பிரச்சனை இருந்தாலும் அதிகபட்சம் 2 வாரம். ஐயா நம்ம சொல்ல 2-3 மாசம் கூட சொல்லலாம், பிரச்சனை இல்லை. ஏன்னா நாள்பட்ட பல வருடம் முயற்சி பண்ணி ஃபெயிலியர் ஆகிருக்கும். வலி வந்து சொல்லவே முடியாது அவங்களால, அந்த அளவு வலி எடுக்கும். காலையில் எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா அப்படி வலிக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை அப்ளை பண்ண ஒரு வாரம் 10 நாள்லேயே நீங்கள் நார்மலுக்கு வர்றதை கண்கூட பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு CO2 வெல்டர், அவர் கழுத்து நிற்கல, இப்படி ஆடிக்கிட்டே இருக்கும். இங்கே ஸ்பைனில் ஆப்ரேட் பண்ணோன்னாங்க, பல லட்சம் கேட்டிருக்காங்க. நான் எதேச்சியாக பார்க்கும்போது என்னென்ன அப்படின்னு, இல்லைப்பா அது ஆப்ரேஷன் பண்ணுன்றாங்க, பயமாக இருக்குது பண்ணுறதுக்கு. அதனால் அந்த நெக் பேண்ட் போட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தார், டிவி பார்த்துக்கிட்டு. நான் சிரித்தேன், இதுக்கு போய் நான் என்ன எப்படி சொல்கிறேன், எங்கள் ஐயா அண்ணன் இருக்காரு, தைலம் ஒன்று நான் வாங்கி தரேன், பயன்படுத்துங்க. கரெக்டாக ஒரு வாரத்துக்கெல்லாம் வெல்டடிக்கிறதுக்கு கம்பெனி கிளம்பிட்டார். அந்த ஷேக் ஆனது நின்று போச்சு. இன்னைக்கு வரைக்கும் எப்படி பார்த்தாலும் ஒரு 14 வருஷம் ஆகுது, இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு ஆப்ரேஷனே பண்ணல. நல்லா இருக்கார். வித்தின் 1 வீக்லாம் வேலைக்கு போயிட்டார் டியூட்டிக்கு. அந்த மாதிரி அற்புதம் பண்ணது. இன்னொரு நிகழ்ச்சி ஒன்று ஞாபகம் இருக்கு. நைட்டுக்கு இருமுடி கட்டணும், 53-54 வயசு இருக்கும். என் அண்ணன் ஒருத்தர் ரயில்வே அந்த ட்ராக் கிராஸ் பண்ணும்போது கல் ஸ்லிப் ஆகிட்டு டேர் ஆயிடுச்சு பாதம், அடி எடுத்து வைக்க முடியல. 2 பேர் தூக்கிட்டு வந்தாங்க. இதே தைலத்தை கொடுத்து இருமுடி கட்ட வச்சு அன்னைக்கு நைட்டு ட்ரெயினில் காய தடவிக்கிட்டே போயிட்டு அங்கே இறங்கின உடனே யாருடைய ஒத்துழைப்பு இல்லாமல் மேலே ஏறி இருமுடி செலுத்திட்டு அவரே இறங்கி வந்தார். அந்த அளவுக்கு இது ஒன்றும் இல்லை, காய 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மேலே டேப் அப் பண்ணணும், தடவிக்கிட்டே வரணும். பகலில் தான் நம்ம கண்ணு முடிச்சுட்டு பண்ண முடியாது. இரவுல ஒரு தடவை அப்ளை பண்ணிட்டு தூங்கிடலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ டே டைம்ல காய தடவணும். இதோட கான்செப்ட் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 4 முறையாச்சும் அந்த 1 மணி நேரம் கேப் விட்டு தடவணும்னா 1 வாரம் 10 நாள்லயே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். 10 வருஷம் 15 வருஷம் பிரச்சனைன்னு சொல்லுவாங்க, அது எல்லாத்தையும் சரி பண்ணும். என்ன காரணம் அப்படின்னா 72,000 நாடி நரம்புடைய அந்த சிக்னல் வந்து முதுகுத்தண்டு வழியாக தான் போகணும். ஸோ நம்ம அதை சரி பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சு தெரியாமல் இருக்கிற பல பிரச்சனை சரியாகும். ஆமாம் ஐயா, இது எவ்வளோ பேருக்கு கொடுத்துருப்பீங்க? ஏன்னா அது செய்யறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னீங்கல்ல. ஆமாம், இது வந்து முக்கியமாக அந்த முதுகுத்தண்டு சார்ந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கறது. இது நிறைய பேர் வலி தைலன்னு நினச்சிப்பாங்க. இது உயிர் காக்கும் மருந்து, எமர்ஜென்சி மெடிசனுங்கிறதுனால வலிக்கும் தடவலாம். ஆனால் செய்முறை செலவினம் அதிகங்கிறதுனால முதுகுத்தண்டில் வரக்கூடிய பிரச்சனை உள்ளவங்க மட்டும்தான் இது கொடுப்போம். வேணுன்றவங்க ரொம்ப வலி தாங்க முடியல, முட்டி வலிக்குதுனாலும் வாங்கி பயன்படுத்தலாம், ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் பிரச்சனை முட்டியில் இருக்குது அப்படின்றவங்க ஒரு 10-15 நாள்லேயே இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கலாம். அந்த அளவுக்கு வேலை செய்யும், வீரியமாக வேலை செய்யும். ஏன் நண்பர்களே, பல வருஷமா உங்களுக்கு ஸ்பைனல் கார்டில் பிரச்சனையா? கவலைப்பட வேண்டாம், இருக்கவே இருக்கு இந்த ஆயில். கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்தி பாருங்க. இது மிகவும் அற்புதமான ஆயில். ஒரு இடத்துல தேய்க்கிறீங்க அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல தேய்க்கிறீங்க அப்படின்னா வரன்னு காய தேய்ச்சிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். இது வேற எதுவுமே செய்ய வேண்டாம். இது உயிர் காக்கும் மருந்துன்றாரு. கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா.